என்ன ஒரு மாதிரி சோமா உட்காந்துருக்கீங்க? சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கனவுல வந்தாண்டா. அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா இந்த தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன். அப்புறம் இந்த கத்தி கல்லும் பொட்டியும் வச்சிட்டு இருப்பா தூக்கி விட்டெறிஞ்சிட்டு பண்ணையார் ரேஞ்சுக்கு வந்துரும்டா. அவன் எப்ப வரப்போறானோ கையெழுத்து போட போறானோ. நம்ம அண்ணன் பேர் என்ன? ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட்டு போறாரு. ஒரு நாளைக்கு கொண்டாந்து நிப்பாட்டானா இல்லன்னு பாருங்க. போடா புண்ணாக்கு. அவனை தேடி சுத்தாத ஊர் இல்ல, தேடாத நாடு இல்ல, அவன் கிடைக்க மாட்டான்டா. சரி, அண்ணன் பேர் என்ன? அருணாச்சலம். அருணாச்சலம். ஏய் சம்சாரம், என்னங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. ஏய் இந்த பெருச்சாளி கீழே போடுறீ. ஏங்க என்ன என் தம்பி கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? இவன் உங்களுக்கு மச்சின. யாரு? ஐயோ, இந்த காமால எனக்கு மச்சின்னா மச்சின்னா ஒரு ஹைட் ஒரு வெயிட் வேணும்டி. இந்தா இத புடிச்சுக்க. காணாம போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. என்னால தாங்கிக்க முடியல. நான் போய் 2 கிளாஸ் நாட்டு சரக்கு போட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு பின்னால சுத்த வெடக்கோழி அது ரெண்டையும் அடிச்சு ஒன்ன குழம்பு வச்சிரு, ஒன்ன பொன் வறுவுல பெரட்னாப்புல வச்சிரு. அது கொஞ்சம் உணர்த்தியா இருக்கு. நான் போய் போட்டு வந்துடுறேன். அண்ணே இந்த பாரு, கோழிக்கு பதிலா இவன் அடிச்சு போட்டுறாத. இத நாய் கூட திங்க. அண்ணே சாமியார் போன நம்ம அண்ணன் அருணாச்சலம் தானே? ஆமாண்டா. இவருக்கு வேற வேலையே இல்ல. அருணாச்சலம். கங்கா தீர்த்தம் சாப்பிடு. வா மகனே. வர்ற அப்பனே. கங்கா தீர்த்தம் சாப்பிடு. குடுங்க சாமி. இது கங்கா தீர்த்தமாடா. எங்க ஊர் ஏரி தண்ணி. யார ஏமாத்து பாக்குற? யாரா நீ? நான் சாமியார். என்னடா ட்ரெஸ் இது? எங்கள் உடையே இதுதான். ஓ, நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா? அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம். உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்தடா? என்னையா ஏசுகிறாய்? நான் முற்றும் துறந்த முனிவர். முற்றுமா? ஆம். எதடா நீ? என்னடா தாடி இது? டேய், என்னடா இது போலி வேஷம்? இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க. எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. புறா தாடிய எறா இத. டேய் எறா. இல்ல இந்த ஊர் எல்லையிலே ஒண்ணு நான் பார்க்க ஒரு இடத்துலயும் வாழ விட மாட்டேன்றானுங்க. பாரதேசி பையன். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். நம்ம காணா போன அருணாச்சலம் அண்ணன் இவரா தான் இருக்குமோ? எதுக்கு விசாரிப்போம். சாமி, என் தவத்தை கலைத்தது யார்? உங்கள மாதிரி மனுஷன் சாமி. என்ன வேண்டும்? சாமிக்கு எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளி. அடடா, என்ன தத்துவம். சாமி பேர் என்ன? சிவனின் மறுபெயர். சிவனின் மறுபெயர். அப்ப அருணாச்சலமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்களேதான். விடு. என்ன வேண்டும்? என்ன வேண்டுமா? என்னை நன்றாக பாருங்கள். நீங்க சின்ன வயசுல கோச்சிட்டு போகும்போது நான் தும்மா துண்டிருப்பேனே, ஞாபகம் இருக்கா? நீங்க போனதுல இருந்து நம்மள அண்ணன் எவ்வளவு வருத்தமா இருக்காரு தெரியுமா? 40 ஏக்கர் வேற வேஸ்டா போகுது. வாங்க அண்ணே. எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, 40 ஏக்கராவும் இல்லை. ஏன் இப்படி உளறுகிறாய்? வாங்கண்ணே. நான் முற்றும் துறந்த முனிவர். அப்புறம் முடிக்கலாம். வாங்கண்ணே. வரமாட்டேன். வாங்கண்ணே. வரமாட்டேன். ஐயோ. ஆஹா, என் வாழ்நாளில் இப்படி ஒரு மாபெரும் விருந்தை நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போது என்ன தடங்கல்? இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தானே தெரியும். போடுங்க. தங்கள் சித்தம் என் பாக்கியம். எங்கு தீட்ட வேண்டும்? கீழே தீட்டுங்கள். இல்லன்னா இங்க. அப்படி போடுங்க. போடுங்க. இப்ப சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க மீனை பிடிங்க. இந்தாங்க முட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதையும் கடிச்சுக்கங்க. தண்ணி 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 குடிங்க. சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. அண்ணி வாங்க. எப்போ சீக்கிரமா வந்துருவாரு? இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயும் காணுமே? அண்ணி, அண்ணன் மட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு நம்மள அப்படி பாராட்டுவாரு. ஆமா. அந்த குயில் யார் வீட்டு சொந்த மயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. அண்ணா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். என்னடா சந்தோஷமான செய்தி சொல்ல போறே?
நம்ம அண்ணனை கண்டுபிடிச்சிட்டுமே. ஆ, வாடா பூண்டாக்கு, எங்க அண்ணனே இவன் இங்க பாருங்க, கண்டுபிடிச்சாங்க. பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம். இங்க டேய், நிஜமாலுமே எங்க அண்ணனை கண்டுபிடிச்சியாடா? எங்கடா எங்க அண்ணன்? உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏய், எங்க அண்ணனுக்கு கோழி குழம்பு ஊத்துனியாடி? ஊத்துனங்க. அந்த பெரட்டின கோழியை வச்சியாடி? ஏன் கையாலே ஊட்டி விட்டேங்க. உங்களுக்கு ஒரு எலும்பு கூட இல்ல, எல்லாம் அவரே சாப்பிட்டாரு. கோழி போனா மயிர் போச்சுடா. எங்க அண்ணன் கிடைப்பாரா? 40 ஏக்கர் கிடைக்குமா? ரத்தத்தின் ரத்தம், என் உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்பை கவனிச்சீங்களா? கவனிச்சங்க. ஏய், எங்க அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலமா கேட்டாரா? ஏன் கையாலே மடிச்சு வாயில வச்சேங்க. லைட்டா தூக்க வருதுன்னு மடி மேல படுத்தாரா? ஏன் மடியில தான் தூங்குனாருங்க. நீ எழுப்பி விட்டியாடி? இல்லங்க. டேய், எழுப்பி கிளப்பி விட்டுனா பல்லெல்லாம் தட்டி போடுவாமா. எங்க அண்ணனுக்கு இல்லாத மடி இந்த மடி எதுக்குடா? எங்க என் உடன்பிறப்பு? எங்க எங்க அண்ணன்? உள்ள ஐயோ, இருக்காரு. காட்டுங்கடா எங்க அண்ணனை. அவ அண்ணா, 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 என் உடன்பிறப்பு, என் ரத்தத்தின் ரத்தத்தை காட்டுங்கடா எங்க அண்ணனை. டேய், வாடா. ஏண்டா படுவா ராஸ்கோல், நீயாடா எங்க அண்ணன்? உன்னை இந்த ஊர் எல்லையிலே இருக்கக்கூடாது சொன்னா இல்லையா? இவன் தான் கூட்டியாண்டா. இவன் எங்க அண்ணனாடா? ஐயோ, இவர்தான் அருணாச்சலம் சொன்னாரு. இங்க ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டுக்காரு. என்ன இது பத்திரம்? ஏண்டா என்ன எனக்கு அமெரிக்காவே எழுதி கொடுத்தேன்னு நினைப்பா? அவன் கேட்டா நான் போட்டேன். என்ன நீ போட்ட? ஆசையோட சாராயம் குடிச்சிட்டு வந்தேன், கோழி குழம்பு சாப்பிடலான்னு. அத்தனை இவனுக்கு போட்டியாடி? ஐயோ, நல்ல பசி, பிரமாதமா இருந்தது. ஒரு வெட்டு வெட்டிவிட்டேன். நீ வெட்டுறது தப்பு இல்லடா, வீட்டுக்காரனா. எனக்கு நீ 2 எலும்பாவது வச்சுக்கலாம் இல்லடா? இது என்னடா இது? சுத்தமா நாக்க போட்டு இந்த நக்கு நக்கி இருக்க. நீ விளக்குவியாடா? படங்க, இவன் எங்க அண்ணனாடா. இங்க பாருடா, இங்க பாருடா. நீங்க 2 பேரும் இந்த ஊர் எல்லையிலேயே இருக்கக்கூடாது. ஓடுங்கடா, ஓடுங்கடா, ஓடு. வெத்தலை பாக்கு நீ மடிச்சு கொடுத்தியா? சோறு அவனுக்கு ஊட்டி விட்டியா? மடியா நீ படுக்க வச்சியா? நீ அடியாய் சிக்கிறேன். கொண்டு கொண்டு